நார்த் இந்தியால பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது. யூபியில நடக்கிறது வெளியே தெரியல. போன வாரம் ஒரிசால நடந்தது கொஞ்சம் வெளியே மீடியால வந்துச்சு. ஒரு ஊழியக்காரரை அடிச்சு வாயில மாட்டு சாணத்தை வச்சு அமுத்தி. ஆனா இதெல்லாம் புதிதல்ல. முதல் நூற்றாண்டு சபையே உபத்திரவத்தில் தான் வளர்ந்தது. இந்த ஆண்டு எத்தனை பேர் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கான்னு தெரியல. சபைக்கு ஒரு நெருக்கமான ஆண்டாக இருக்க போகிறது. ஏன்னா உபத்திரவத்தின் மூலமாக கர்த்தர் சபையை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சவுலும் யோனத்தான் கூட்டம் மாதிரி கூடாரத்துக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு உபத்திரம் வராது. ஆனா இறங்கி வெளியே வந்து தேவ நாமத்தை உயர்த்தினால் தேவ நாமத்திற்காக நீங்கள் பாடுகள் படணும். ஆனா அது மகிமையா மாறும். ஆத்துமாக்களை கர்த்தர் கொள்ளையாக உங்கள் கையில் தருவார்.